ஒரு 6 வயசு குழந்தைக்கு போகிற அந்த ஹெல்த் இஷ்யூஸை பார்க்கும்போது ஒரு பேரண்ட்டாக அங்கேயே ஒரு மென்டல் ஸ்டாமினா தேவைப்படுதில்ல. எமோஷ்னலாக பெண்கள் ரொம்ப வீக் அப்படிங்கும்போது இதை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அந்த டைமில் வந்து குழந்தைக்கு அந்த சின்ன கண்ணில் வந்த மாதிரி ஒரு பெயின்ன்றதவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்னோட ஹஸ்பண்டை கடையிலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அவர் வந்து ரொம்ப லிட்ரலி அழுந்துருவார், அப்படியே அழுந்துருவார். அவர் பேசக்கூட மாட்டார் அந்த மாதிரியான ஒரு இதில். பட் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அந்த டைமில். ஸோ எமோஷ்னலி என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ என்னோடய பிரதர் வந்து அந்த டைமில் வந்து என் குழந்தைய ரொம்ப டேக் கேர் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கும் என்னோடய பிரதருக்கும் ஒரே டைமில் தான் குழந்தை பிறந்தது. லைக் எங்கள் பாப்பா வந்து 6 months பெரிய பாப்பா, அவங்க பாப்பா வந்து 6 months. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு 3 years ஆகும்போது அண்ணாவோட பாப்பாவுக்கும் 3 years. அவர் வந்து செகண்ட் பேபியே பிளான் பண்ணிக்கல, இந்த குழந்தைய வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஒரு இதெல்லாமே இருந்தது, ஃபேமிலியோட சப்போர்ட் பாண்டிங். பட் வந்து அதை விட்டு வந்து வெளியே நம்ம வரணும்னு நினச்சாலும் நம்மளால் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வர முடியாது. உங்களுக்கு சம்திங் நடந்துருச்சு, அதோட பெயினை வந்து நம்ம பியர் பண்ணியே ஆகணும். பட் வந்து என்னோட குழந்தைகிட்ட நான் அந்த ஒரு இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒன் டே வந்து அவள் ரொம்ப இதாக வந்து ஒரு பெட்டில் படுத்துட்ருக்கா. ஸோ நான் அப்போ உட்காந்து அவளுக்கு கால்லாம் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். சடன்லி பாப்பாவோட கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தா, வாயிலிருந்து பிளட் வந்துகிட்டே இருக்கும், அது இது பண்ண. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. அவளே எடுத்து கொடுத்தா பிளட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவை லிஃப்ட் பண்ணி பார்க்குற, பெட்டு ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எங்கள் பாப்பா சொன்னான், நீ அழுகாதம்மா, நீ அழுந்துட்டா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அந்த டைமில் வந்து பயங்கர, அவளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் பேசுவாள். ஸோ எப்படியும் நான் சாக தானே போகிறேன், ஏன் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க, விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ நம்ம குழந்தையே போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஸ்டேஜில் எல்லாமே நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் குழந்தைங்க பேசி அதை கேட்கறதுக்கே ஒரு பெரிய மனோதிடம் வேணும். இதில் சுற்றி இருக்கிறவங்க வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. அது என்ன மாதிரியான விஷயம், இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் வந்து அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியல, எமோஷ்னலி ஓகே இதெல்லாம். பட் வந்து ஏன் வந்து நெகட்டிவாக அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணுறீங்க? உனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரில, நீ வந்து சரியாக பார்த்துக்கல, நீ என்ன பாவம் பண்ணியோ உன் குழந்தைக்கு இந்த மாதிரியெல்லாம் கிரிட்டிசிசம் வந்து ஏன் வந்து வைக்கிறீங்க? அதுவே ரொம்ப தப்பு தானே. இப்போ சில குழந்தைங்க பிறக்கும் போதே கேன்சரோட பிறக்கிற நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க, ஹார்ட் டிசீஸோடு இருக்கிறவங்க இருக்காங்க, கெட்டவங்கெல்லாம் வாழறாங்கன்னு சொல்கிறோம் நம்மளே, நல்லவங்களுக்கு தான் சோதனை வருதுன்னு சொல்கிறோம். அதனால் நீ பாவம் பண்ணதுனால வந்ததுன்னெலாம் பேச முடியாதுல்ல.